இட்லிக்கும் தோசைக்கும் பலவிதமான சட்னி இருக்குங்க. எல்லா சட்னியுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். இந்த கதம்ப சட்னியை எங்கள் அம்மா அடிக்கடி செய்வாங்க. எல்லாத்தையும் ஒன்றா போடுறதுனால என்னவோ இதுக்கு பேர் கதம்ப சட்னின்னு வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா தாங்க இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கடாயில் எண்ணெய், பச்சை மிளகாய், 5-6 வரமிளகாய், கொஞ்சமாக புளி, 2 இன்ச் இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 வெங்காயம் அதையும் சேர்த்து கண்ணாடி பழத்துக்கு வதக்கிட்டு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு முறை கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு வதக்கும் போது சீக்கிரமாக தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, இது எல்லாத்தையுமே நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றி விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, இப்போ அரைச்சி வச்சுருந்த சட்னி இதோட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா குக் பண்ணிவிட்டு இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக தாங்க இருக்கும்.